வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 6 சிலிண்டர் நாங்கள் வந்தால் 2500, திமுக அதிமுக பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னுட்டு இவர் அவங்க 2000னா 2500ங்கிறதெல்லாம் எப்படி பார்க்கறது? இது மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா சார்? இல்லை, மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. அவங்களோட கூட்டத்துக்குள்ளே அவங்க அதை பற்றி சிலிண்டரை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு விஜயை பார்க்கணும், அவ்வளோதான். அங்கே உள்ள பெண்களுக்கு பலருக்கும் விஜயை பார்க்கணும், அவ்வளோதான். விஜய் சிஎம் ஆகணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம செல்ஃபி எடுத்துட்டோம்னா போதும். இதுக்காக ஒரு முதல்வர் ஆகிட்டாருன்னா ஜென்ம சாபல்யமாக. ஆமாம், இது மாதிரி இது பண்ணுவாங்க. இந்த இது தவசத்துக்கு எள்ளுருண்டை வைக்க சொல்லுவாங்க, சோறு எள்ளுண்டு படைப்பாங்க. அந்த மாதிரி படையல் போட்டால் போதுன்றது தான் அவங்களோட இது. அவங்களுக்கு இந்த சிலிண்டர் கொடுக்குறதா அதை கொடுக்குறதோ மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பற்றிலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ விஜயை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கட்சியும் தங்களுடைய ஆட்களை வச்சு மேனிஃபெஸ்டோ வெளியிடட்டும். இப்போ சீமான்லாம் ராப்பகலாக முழிச்சு பார்த்துருப்பாப்புல. ஏன்னா திமுகவில் இல்லாததை நம்ம சொல்லி ஆகணும், அதிமுகவில் இல்லாத சொல்லி ஆகணும். இப்போ எருமை மாடு அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க, நாங்கள் ஏன் எருமை மாடு மேய்க்கணும், ஹெலிகாப்டர் தர்றோம் எருமை மாடு மேய் அப்படிங்கும்போது அவன் நானும் வரேன், ஹெலிகாப்டரில் போய் எருமை மாடு மேய்க்கிறதுக்கு அவனுக்கு இதாக இருக்கா, நம்ம பாட்டுக்கு மேலே பறக்க போகிறோம், எருமை மாடு கீழே ஓட போகுது. இப்போ இது வித்தியாசமாக யோசிக்கிறது. ஸோ இப்போ அதிமுக தான் என்ன யோசிக்குன்னா, எருமை மாட்டுக்கு லோன் தரேன்னு யோசிக்கும். திமுக பொறுத்தளவுக்கு ஒரு படி மேலே போய் எருமை பண்ண வைக்கிறது காசு தரேன்னு யோசிக்கும். பிஜேபி அதுக்கு ஒரு படிக்கு மேலே போய் அந்த எருமை சாணி அள்ளி அதில் மருந்து தயாரிக்கிறதுக்கு யோசிக்கும். ஆனால் சீமான் என்ன பண்ணுவார்னா, இந்த எருமை மாட்டை மேய்க்கிறதுக்கே ஹெலிகாப்டர்னு யோசிக்குது. அப்போ வித்தியாசமாக இருக்குல்ல ஒவ்வொன்றும். அப்போ இதை நம்ம உட்காந்து நம்ம அறிவுஜீவிகள்லாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க எல்லாரும் வெளியிட்டோடனே அது எல்லாத்தையும் தூக்கி போடுறது. நீங்கள் எருமை மாடு வைத்தாலும் சரி, எருமை சாணி அள்ளினாலும் சரி, எது அள்ளினாலும் சரி, ஹெலிகாப்டர் உங்களுக்கு தந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக செய்வோம் நாளையுமே அப்படிங்கும்போது என்ன ஆகுது, புதுமையான திட்டமாகிடுது. ரெண்டாவது ஒரு வருஷம் கழித்து ஏதாவது ஒரு டிபேட்டில் பேசும்போது 2026 எலெக்ஷன் தான் பேசுவாங்க, தவிர எந்த மாதத்தில் வெளியிட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவர் இதை சொல்லியிருக்காரு, எங்கள் விஜயும் சொல்லியிருக்காருங்க, 2026 விஜயும் சொல்லியிருக்காரு எல்லாரும் ஹெலிகாப்டர் தரேன்னு. சீமான் மட்டுமா சொல்லியிருக்காருன்னா, சீமான் சொல்லி 10 நாள் கழிச்சு தான் இவர் சொன்னாருன்னு யாருக்கு தெரியாதுல்ல. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கேட்டால் இந்த பழைய டேட்டாஸில் என்ன காட்டணும்னா, சர்ச் இன்ஜினில் போடும்போது 2026 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு போடும்போது விஜய் வரும். பார்க்குறேன்னா விஜய் அப்பயே சொல்லியிருக்காரையா, இது இவங்க சொன்னதை அவர் சொல்லியிருக்காருல்ல, இவரை பார்த்து அவங்க காப்பி அடிச்சாயின்றாங்க. வடிவேல் சொல்லுவார்ல, நான் 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்தேகத்துக்கு நான் இப்படித்தான் இருந்தேன்னு சொன்னால் தெரியவா போகிறது. 100 வருடங்களுக்கு பின்னால் வர மடையர்களுக்கு இது தெரியவா போகிற மாதிரியான ஆயிடும். ஸோ அதுதான் விஜயோட கணக்கு. 100 வருடம் இல்லை, இப்போ உள்ள மடையர்களுக்கே அது தெரியாது. 3 மாதம் ஆச்சுனாலே, 100 மாதம் ஆச்சுனால 100 நாள் ஆனாலே மறந்துடுவாங்க. விஜய் அன்றைக்கே சொல்லியிருக்காருங்க, ஹெலிகாப்டர் தரேன்னு, ஆளுக்கு ஒரு வீடு ஆளுக்கு ஒரு கார் தரேன்னு அன்றைக்கே சொல்லிட்டாருங்க தலைவன். அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா கொடுத்துருப்பாருங்க, என்ன நான் காரில் போயிருப்பேங்க. இப்போயும் நான் பிச்சை எடுத்துகிட்டு தெருவா தெருப்பொறிக்கிட்டு அலைஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. அதுக்காக சொல்லப்படுறாங்க. விஜய் முட்டாள்கள் மனசை தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிமுட்டாள், ஒரு பெருந்தலைவர். அந்த தமிழ்நாடு தோக்கடிச்சிருச்சுங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதுதான் இப்போ இதை பூராத்தையும் காப்பி அடிச்சு எல்லாரும் வெளியிடட்டும். நீ இந்த மண்ணாங்கட்டிலாம் முதல்ல வெளியிட்டு இருந்தேன்னா நீ அறிவாளி. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இதுதான் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல. நீ அடுத்து வேணால் வெளியிட்டதுக்கப்புறம் ஆட்டையை போட்டு வேட்பாளர் 100 பேர் வேற கட்சியில் போய் கிளம்பி தாலி எடுத்து அதை கொண்டு உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து என் பொண்டாட்டிக்கு நான் செயின் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது எந்த வகையில்? ஒரு நாள் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், உன் பொண்டாட்டி சேர்த்து தான் ஜெயிலுக்கு போகணுன்றக்காக. ஸோ அதனால் விஜய்ன்ற மாதிரியான ஒரு அறிவுபூர்வமான அடிமுட்டாலும் இந்த உலகத்தில் நீங்கள் அரசியலில் பார்க்க முடியும். இந்திய அரசியலில் இதுதான் முதல் முறை. இந்திய அரசியலே முதல் முறையாக விஜய் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் ஜெயிச்சேன்னா என் தொகுதிக்கு மாதம் ஒரு வாட்டி வருவேன்னு வாக்குறுதி. மாதம் ஒரு வாட்டி வரேன்றது பெரிய விஷயமாச்சு. ஆனால் எப்போ வருவேன், எப்படி வருவேன், வேனுக்குள்ளே இருந்து வருவேனா, ராத்திரி வருவேனா, இல்லை மிட் நைட்டில் வருவேனா, யார் கூட வருவேன்றதெல்லாம் சொல்லல. அதுதான் பிரச்சனை. இல்லை சார், தொகுதிக்கு ஒரு மாதம் ஒரு வாட்டின்னு ஒரு தலைவர் இது வரைக்கும் சொன்னது இல்லை சார். அதுதான் அப்படி போகாத ஜெயலலிதா கூட அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. எப்போயாவது வருவோம், ஆட்கள் பார்த்து பார்க்கன்னு இருப்பாங்களே தவிர அவரே சொல்கிறாரு. இப்போ அவர் தொகுதி மட்டுமா, இப்போ 234 நம்ம ஜெயிக்கிறது உறுதி, ஆனாலும் என் தொகுதிக்கு நான் தானே எம்எல்ஏ, அப்போ நான் அங்கே போகணும் இல்லையான்னு வேற அவர் சொல்கிறாருன்னா
வேற யாரும் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கணுங்கிற கடைசி கட்ட முயற்சி அது. ஆமாம், நம்ம போகணும். இப்போ நம்ம ஒரு தலைவன் இருக்கும்போது என்னையும் தோக்கடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ரெண்டுலேயும் ஜெயிக்க முடியாது. இப்போ முதல்ல வந்து ஒரு மாதிரி இருந்தது. இப்போ 2 தொகுதியிலையுமே நாம தான். அதிமுகவும் திமுகவும் தாண்டி ஓட்டு விழுந்தெல்லாம் ஜெயிக்க. பாண்டே இழுபறின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு. ரெண்டும் பாண்டேக்கே இழுபறி தான் வர எலெக்ஷனுக்கு அப்புறம். புரியுதா? அப்புறம் என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? அடுத்து எலெக்ஷன் 3 வருஷம் இருக்குது. ஏன்னா பாண்டேக்கு பேமெண்ட் அங்கே இந்த டைம் அசைன்மெண்ட் வந்து வேறு. சீமானும் ஏடிஎம்கேவும் அப்படி பிரிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படி அப்படின்னா, இந்த இதில் கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேரளா சாப்பாடு சைவத்தில் என்னென்ன வைப்பாங்களோ எல்லாமே இருக்கும். அவியல் இருக்கும், கூட்டு எல்லாமே இருந்தது போக ஒரு மீன் பொரியல் வச்சுருவாங்க, இலை மீன். அப்போ இந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். சைவம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா திருப்தியாக சாம்பார் பருப்பு கூட்டு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு மீன் சைடில் இருக்கும். இதுதான் பாண்டே இந்த டைம். ஒரு பக்கம் ஃபுல்லாக சீமான் வந்து வெயிட்டாக கவனிக்கிறது ஒரு கார்ப்பரேட் சேனல். அவங்க செட்டப் பண்ணி வேறு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷன் எடுத்த மாட்டாங்க. பாலாவுக்கு வாழ்த்துன்னு சொல்லி சீமானை கூப்பிடுவாங்க, சீமானுக்கு வாழ்த்துன்னு பாண்டேயை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அங்கே வச்சு பெரிய பேமெண்ட்டை வாங்கிட்டு இவங்களை விட்டு பேச விடுவாங்க. பேச விடும்போது இந்த இதுக்கெல்லாம் இந்த கட்சி கூட்டத்துக்கெல்லாம் கரகாட்டம் ஆட விடுவாங்க. திரும்ப கூட்டத்தை கூட்டுறதுக்கும் வந்திருக்க 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. அந்த மாதிரி கரகாட்ட கோஷ்டி தான் பாண்டே. நம்ம ஏரியாவில் மயிலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆடுற மாதிரி தான் பாண்டே மாதிரி ஆட்களை கூப்பிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் இப்போ பண்ணுறது வேறு விஷயம். அதாவது சீமான்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு சீமானை தூக்கி விடுறதுக்கான ஃபங்க்ஷன். அப்போ சீமானை ரெகுலராக தூக்கி விட்டால் அதுக்கான இந்த மாதிரி ஆட்டக்காரிகள்லாம் வர வைப்பாங்க. ஆட்டக்காரிகள் மீன்ஸ் பாண்டே மாதிரி ஒரு பல கலரை சேர்க்கறதுக்காக அது சேர்த்து அவர் உடனே போந்து பேசுவார். எங்கள் அண்ணன் நைட்டு வர தூங்க மாட்டார், கிளிகிட்ட பேசுவார், குரங்கிட்ட பேசுவார், நாய்கிட்ட பேசுவார் அப்படின்னு ஒரு இது போகும்போது சினிமாக்காரன்லாம் ஆண் வாயை பழந்து உட்காந்துப்பான். பாலா மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஒரு இயக்குனர். ஆனால் அவர்களுக்கு என்னென்னா இந்த பேசுகிறவனை பார்த்து மயங்கிடுவாங்க. புரியுது? அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கூட இருந்த சீமான எதிர் முகாமில் ஒரு பிராமணன் வெளியூர்லேருந்து பிழைக்க வந்தவன், வடநாட்டில் இருந்து. தமிழ்நாட்டு பாண்டே பேசுறது இப்போ தமிழன் தான் ஆளணும்னு. ஆனால் பீகார்ன்ற வார்த்தை வந்திருக்காது, வடநாடுன்னு வந்துருக்கும். கர்நாடகாக்காரனாக இருக்கலாம், கேரளாக்காரனாக இருக்கலாம், இல்லை வடநாட்டுக்காரனாக இருக்கலாம். வடநாடு எந்த ஊர்? ஊர் பேரை சொல்லு. பீகார்காரனாக இருந்தாலும் நான் வரமாட்டேன். அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானை தூக்கி விடுறதுக்கு பீகார்லேருந்து ஒருத்தர் வர வேண்டியது இருக்குன்னா இதில் இன்னொரு பக்கம் இப்போ விஜய்க்கு நோக்கி சீமான் பல கேள்விகளை விமர்சனத்தை வைக்கிறாப்புல. உனக்கு ஏன் தொகுதி மட்டும் கண்ணில் படுது, நீ திமுக எதிர்த்து போயிருக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இப்போ டெய்லி விஜயை எக்ஸ்ட்ராடினரியாக திட்டிகிட்டு இருக்காப்புல சீமான். எப்படி தான் இடத்துக்கு விஜய் வந்துடுவார், 3வது சக்தியில் அந்த இடத்துல. அதாவது சீமான் இந்த டைம் அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு 10 ஓட்டுலனாலும் ஜெயிச்சிடலான்னு இருக்கப்ப அதில் வந்து மண்ணை போட்டால் யாராக இருந்தாலும் வைத்திருச்சுட்டு இந்த தொகுதிக்கு பிரச்சாரம் போகிற போக்கில் மண்டையில் தட்டி விட்டு போனால் அப்படி இருக்கும். எங்கிட்டோ போகிற இதில் எவனா எங்கேயோ நடந்து போயிட்டே இருப்பேன். காலேஜில் தான் போயிட்டு ஒரு நின்று இருப்பேன், சும்மா டப்புன்னு மண்டையில் ஒரு போட போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கதை தான் இப்போ சீமானை மொத்தம் விஜய் முடிச்சுருக்கேன். விஜய் வந்து ஸ்பாய்லர். புரியுதா? விஜய் வந்து ஒரு தீக்குச்சி மாதிரி. அது வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு இப்போ தீக்குச்சி தேவையில்லை. எல்லாமே எலக்ட்ரிக் அடுப்பு வந்துச்சு, குக்கர் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, இந்த பிளேட் ஹாட் பிளேட் வந்துடுச்சு. ஆனால் இந்த தீக்குச்சி அழிக்கிறதுக்கான தீக்குச்சி போகிற. ஆமாம், சீமானை ஒழிச்சு காட்டணும்னு நினச்சது. அங்கே போய் ஒரு பிரச்சாரத்தை போட்டு விட்டு போயிடுச்சு. சீமான் காலி. எனக்கு ரோட் ஷோ தான், பேசுறதுக்கு நேரம் இல்லை. வந்துட்டு 8 மணி நேரம் மட்டும் பாரு. 8 மணி நேரம் காத்திருந்தீங்க, பேசலனாலும் பரவாயில்ல. அது திமுக செய்தின்னு அவங்க பேட்டி கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வந்துட்டு போனாலே சீமான் காலி இல்லை. புரியுதா? வந்துட்டு போனாலே நிறையா பிள்ளைங்க பசங்கள்லாம் இவருக்கு ஓட்டு போடும்போது சீமானுக்கு வேண்டான்றாங்க. இந்த அடுத்த டைம் பார்த்துக்கலாம். இவ்வளோ ஊருக்கு வரல, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவர் 16 வருஷமா எனக்கு ஓட்டு போகிறவங்களாம் ஸ்கூலில் இருக்கான்னு சொல்லி வச்சா, இவர் வந்து மொத்தம் காலேஜில் படிக்கும்போது அந்த பிள்ளையை தூக்கிட்டு போன மாதிரி தான். அப்படிதான் ஆயிடுச்சு. கில்லி படம் மாதிரி தான் ஆயிடுச்சு. சீமான் பிரகாஷ்ராஜ் ஆயிட்டாப்புல அக்கா மகளை கல்யாணம் பண்ணணும் போது விஜய் போய் தூக்கிட்டு வந்தார். கழுத்தில் ஏற்றி வைக்கிற மாதிரி வச்சு ஏமாற்றி சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டுட்டு கொண்டு வந்தாங்க. இதுதான் இப்போ சீமானுக்கு வைத்தறிச்சல். நான் வந்து ஈழ போராட்டம், சர்வதேச அரசியல், தமிழர்களுக்கான எருமை மாடு மேய்கள் ஹெலிகாப்டர்ன்ற திட்டம், மரத்தோட பேசுகிறது, நாயோட பேசுகிறது, நரியோட பேசுகிறது, கடலோட பேசுகிறது, கம்மாயோட பேசுகிறது, காவையோட பேசுகிறது நம்ம அரசியல் பண்ணி இப்போ வந்து அசால்ட்டாக வந்து
இதைத்தான் மூதேவி ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தியான்னு சொல்லி காலில் ஏற்றி விட்டு போன மாதிரி விஜய் பண்ணது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. விஜய் அவர்கள் பல இடத்துல கூட்டத்தை ரத்து பண்ணிட்டார். வேட்பும் இது நேற்று ஒரு நாள் அந்த ஹோட்டலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மேனிஃபெஸ்டோ. வெளியில் நீங்கள் பாட்டுக்கு அடுத்து பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது என்னன்னா ஆள் மறுபடியும் லீவை போட்டாப்புல மீதி இருக்க 4 நாளாக வச்சு போவாரா எப்படி எதிர்பார்க்க வேண்டிய? இல்லை அதாவது விஜய் ஸ்டைல் எப்படின்னா வருவாருன்னு எதிர்பார்க்கணும், ஆனால் வரமாட்டார்னு நினச்சிட்டு இருக்கும்போது வருவார். அந்த மாதிரி மக்களை குழப்பி நான் வந்தாலே உங்களுக்கு பெருசு, நான் சராசரி அரசியல்வாதி கிடையாது, என்னை நீங்கள் பார்க்கணுன்னாலே தவம் பண்ணியிருக்கணும், 100 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்கணும். உங்கள் அப்பா ஆத்தா உங்கள் பாட்டை பாட்டி கூட்டை இவங்கெல்லாம் வந்து இந்த சந்ததிக்கு நல்லது செஞ்சுருந்தா மட்டும்தான் நீங்களே பிறந்திருப்பீங்க. ஏன் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா என்னைய கண்ணால் பார்க்குறதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படி பிறந்திருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்கள் கண்ணில் படுவேன் அப்படின்ற மாதிரி கடவுளுக்கு அடுத்த அவதாரம் தான். என்ன சார் ஏறத்தாழ யார் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ட்ரம்ப் வந்து இப்போ ஜீசஸ்ன்னு போட்டிருக்காங்க, அவரே ஆசீர்வாதம் பண்ணி போக்குற மாதிரி பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ட்ரம்ப்புக்கு முன்னாடி அதை சொன்னது நம்ம ஜி வந்து கடவுளுக்கெல்லாம் இந்து கடவுள், ட்ரம்ப் வந்து கிறிஸ்தவ கடவுள் பாதிரியார், இது இயேசுநாதன் வச்சு பண்ணார். விஜய் வந்து ரெண்டும் கலந்த கலவை, இயேசுவையும் சிவனையும் கலந்த மாதிரி. அந்த மக்கள் ஹோட்டல்லாம் மும்மத ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் சர்வமத கடவுளாக பார்க்கப்படுறது எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு ரட்சகராக தான் இவங்க பார்க்குறாங்க. ஆமாம், அப்படி தான் பார்க்குறாங்க. மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் பிரேமலதா அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. தம்பி அது 75 வருஷம் கழிச்சு நீ இன்றைக்கி தான் அடி எடுத்து வைக்கிற லிட்டில் பாய், உனக்கு என்ன தெரியும், லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கிற பையன் நீ ஒரு 2 எலெக்ஷனில் நின்று ஓட்டை வாங்கிட்டு நான் எனக்கும் உனக்கும் போட்டின்னு சொல்லு அப்படின்னு கடுமையாக சாடி இருக்காங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை இவங்க வந்து என்னென்னா சின்ன பையனாக இருக்கும்போதே வச்சுருப்பாங்க, விவரம் தெரியாத பொண்ணுங்க பையனாக இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையன் தானே அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு தெருவில் வாழ்ந்த பையன் அங்கேயே வளர்ந்து இருக்கான், ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து பார்த்துருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் பெண்கள்லாம் நம்ம பையன் தாங்க ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தான் சுற்றிட்டு தான் மூக்கு ட்ரௌசரே நிற்காதவனுக்கு அப்படின்னு இந்த பையன் தான். அப்படி தான் பிரேமலதா பார்த்துருக்காப்புல யார் விஜய், ட்ரௌசரே நிற்காத காலத்துலேயே விஜயை பார்க்கும்போது ஒரு பெரிய மரியாதையெல்லாம் வராது. ஸோ இந்த பையன் தானே அப்படின்னு. ஆனால் அப்படி அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது, அந்த பையனை ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணிடுவாங்க. சில இந்த இதில் வர நான் தென்னையை பிடிச்சி நடக்கும்போது என்னையும் பிடிச்சி நடந்தாங்கிற மாதிரி இருக்குது. அதை வேடிக்கை பார்த்தது பிரேமலதா, அதனால் அவங்களால ஜீரணிக்க முடியல. அந்த உண்மையை சொல்லுங்கள் லாலிபாப் பையன் அப்படின்னு எப்படி முடியுதுங்கிறத பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார்.